வணக்கம் மக்களே, எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது 18 வயசு ஆனப்புறம் நம்ம நம்மளுடைய வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு வாக்காளர் அடையாள அட்டை தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக பதிவு பண்ண போவோம். ஒரு சில பேர் நிறைய ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதில் என்ன அப்படின்னா, ஆதாரில் 15 வயசுலேயே அப்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்போம். திடீர்னு நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை எழுதும்பொழுது அவங்க கேட்பாங்க, இப்போ இருக்கிற முகம் மாதிரி ஆதாரில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது இருக்காது. ஸோ அதனால நீங்கள் அந்த தவறை பண்ணாமல் முதல்ல அந்த ஆதார் அட்டையில் நம்மளுடைய ஃபோட்டோவை, அதாவது நம்மளுடைய குழந்தைகள் 18 வயசு பூர்த்தியான குழந்தைகளோட ஃபோட்டோவை, இப்போ இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணாமல் நீங்கள் இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த வாக்காளர் அடையாள அட்டை நம்ம எழுதி கொடுத்து பெற முடியும். ஸோ யாருமே அந்த ஒரு தவறை பண்ணாதீங்க. இன்னும் யாரெல்லாம் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்களாம் தயவு செய்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆதாரை சரி செய்கிறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம், தாலுகா ஆஃபீஸ் போகலாம். எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த 2 தான், அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தயவு செய்து அப்டேட் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஏன் தாமதம், ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம எலெக்ஷன் வரப்போகுது, நம்மளுடைய குழந்தைகளும் குடியுரிமை பெற வேண்டும். ஸோ அவங்களும் வாக்காளர் அடையாள அட்டை எடுத்துக்கணும். அவங்களுடைய உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அவங்க உரிமையை விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா பெற்றோராகிய நாம தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாய். நான் தான் உங்கள் கருப்பு நிலா. அப்டேட் பண்ண ரெடி ஆகிட்டீங்களா?